தொழிற்சாலைகளும் தொழிலாளர்களும் நிறைந்த இந்த குட்டி ஜப்பானில் கிட்டத்தட்ட சாதாரணமான ஊரல்ல திருப்பூர். இந்த பனியன் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய எண்ணிக்கை 3 லட்சம் பேர் என்று சொன்னால் அதை சார்ந்து வாழக்கூடியவர்கள் எண்ணிக்கை 2 லட்சம் பேர். இப்படிப்பட்ட திருப்பூர் பெருமை வாய்ந்த ஒரு நகரம். காலையிலே சூரியன் உதிக்கின்றான், இரவிலே சந்திரன் உதிக்கின்றான், இரவும் பகலும் மாறி மாறி வரும் என்று 24 மணி நேரமும் தொழிலாளர்கள் பணியாற்றக்கூடிய சுறுசுறுப்பாய் இறங்கக்கூடிய ஒரு நகரம் தான் இந்த திருப்பூர். அது மட்டுமல்ல, 2006ஆம் ஆண்டு கணக்கின்படி ஏற்றுமதி திருப்பூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட தொகையின் மதிப்பு 10,250 கோடி. இது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தலை நிமிர்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு 10,250 கோடிக்கு ஏற்றுமதி என்று சொன்னால் நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி ஒரு தடவை கைத்தட்டிக் கொள்ளலாம். அது மட்டுமா, இந்தியாவிலே ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் 7,000 மாணவிகள் பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளியை ஜெய்வாய் என்ற அந்த பள்ளியை கொண்ட மாநகரமும் இந்த திருப்பூர் தான் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமா, ராஜராஜ சோழன் காலத்திலே கட்டப்பட்டது இங்கே திருப்பூருக்கு அருகே இருக்கக்கூடிய பூண்டி என்ற அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு, அந்த திருத்தலத்துக்கு என்று ஒரு மகிமை. எப்படி என்றால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணத்திலே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குளித்தால் அவர்களுக்கு மனநிலை தெளியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலமாக அந்த பூண்டி கோயில் விளங்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு சுதந்திர நாட்டிலே வாழ்கிறோம். இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க வேண்டும் என்பதற்காக வெள்ளையர் அடித்த போது அடித்த அடியை வாங்கிக் கொண்டு அடித்தாலும் உதைத்தாலும் வதைத்தாலும் அவனை வெட்டி புதைத்தாலும் இரத்தத்தை சிந்தினாலும் என் சித்தமெல்லாம் சுதந்திர தாகம் என்று சொல்லிக்கொண்டு கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருந்தாலும் கையில் ஏந்திய கொடியை கீழே போடாமல் உயிர் விதித்தானே அந்த கொடிகாத்த குமரன் வாழ்ந்த பூமி இது. அந்த பூமியிலே சன் டிவி நாட்டரங்கத்தை நடத்துவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க்கையில் உறவு என்பது எதற்காக? இந்த தலைப்புல உறவை 4 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, உறவு என்பது துன்பத்தில் கை கொடுக்கவா, இல்லை உதட்டளவிலே உறவாடி பின்னால் குழி பறிக்கவா, இல்லை உறவு என்பது சுகமான சுமைகளாகி வாழ்க்கையை பக்குவப்படுத்தவா, இல்லை உறவு என்பது மடியில் கட்டிய பூனையாக இருந்து கொண்டு தொந்தரவு கொடுக்கவா. இப்படி இந்த உறவுகள் எதற்காக என்பதை 4 வகையா ஆக்கி வேற ஆணி வேறையா பிச்சு உதறதுக்கு இங்கே இவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா, உங்க பேரு டிஆர், உங்க பேச்சு வெகு ஜோரு. அத பார்க்க ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்க வந்திருக்காங்க பாரு, அதுதான் எங்க திருப்பூர். சரி, நீங்க விஷயத்துக்கு வாங்க. ஐயா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. இப்போ உலகத்துல சோதனையை பங்கு வச்சு பாருங்க, சொந்தமும் இருக்காது பந்தமும் இருக்காது. இந்த உரிச்ச வெங்காயத்தை அறிஞ்சா கண்ணுல தண்ணி வருதோ இல்லையோ தெரியல, உறவுன்னு சொல்லிட்டா போது சும்மா பொல 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 பொலன்னு நம்ம ஆளுக்கு பூரா கண்ணீர் விடுவாங்க. அதெல்லாம் உறவு கண்ணீர் விடுறது எதுக்கு தெரியுங்களா? காரியம் சாதிக்கிற தந்திரம். உறவுங்கிறது நம்ம இதயத்தில் வச்சிருக்கிற அன்பு பண்புங்கிறாங்க சார். அந்த இதயம் இருக்கு இல்லைங்களா, அந்த இதயத்தை எடுத்து 2ஆ பொளந்து பாருங்க, 4 அறை இருக்கும். 4 அறை ஆர்டிகல் வென்ட்ரிகல் இருக்கும். அதுல ரத்தம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல ரத்தம் மட்டும் இல்லைங்க ஐயா, நம்மளால உதட்டளவுல உறவாடி குழி தோண்டின கதைகள் 4,000 4 லட்சம் 4 கோடின்னு பலது இருக்குது ஐயா. அதை நீங்க படம் எடுக்க கூட பயன்படுத்தலாம், அத்தனை இருக்கு சார். உறவுன்னு சொல்றவங்க உறவாடி பின்னால குழி பறிக்கிறவங்களா இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேச போறீங்க. இரவும் பகலும் சேர்ந்ததுதான் பொழுதுகள், இளமையும் முதுமையும் சேர்ந்ததுதான் பருவங்கள், பிறப்பும் இறப்பும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை, விருப்பும் வெறுப்பும் சேர்ந்ததுதான் முடிவுகள், வெற்றியும் தோல்வியும் சேர்ந்ததுதான் போட்டிகள், இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. சார், இன்பத்துல கை கொடுக்க எத்தனையோ பேர் வருவாங்க, ஆனா துன்பத்துல கை கொடுக்க வர்றதா சார் உறவுகள். சார், கல்யாண பத்திரிக்கை பார்த்திருப்பீங்க. கல்யாண பத்திரிக்கைன்னா என்ன ஓட்டிருக்காங்க?
சுற்றம் சூழ வருகை தந்தேன்னு போட்டிருக்கங்க. அதுலதான் சார் உறவுகள் இருக்கு. அக்கா ஒரு நிமிஷம், நீங்க எந்த காலத்துல இருக்கிறிய? இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கிறிய. சொல்லுப்பா. சார் நீ அப்ப பெரிய பிள்ளைத்தனமா ஆயிட்டியா? ஆமாங்க சார். சரி பேசு. சார் ஏன் தெரியுமா பத்திரிக்கையில அப்படி பேர் போடுறாங்க? உறவுக்காக இல்ல, வரவுக்காக. அந்த கொட்டை இடத்துல பெருசு பெருசா போட்டு பாருங்க, அவங்களாம் போய் நிறைய வைக்கணும். அந்த சின்ன இடத்துல சின்ன சின்னதா போட்டு பாருங்க, அவங்களாம் போய் கொஞ்சம் கம்மியா வைக்கணும். நான் நினைக்கிறேன் அவங்க சொந்தக்காரங்க பத்திரிக்கையில அவங்க வேற முதல்ல போட்டிருப்பாங்க போல. அதான் அனுபவத்துல சொல்றாங்க. சார் ஏதாவது ஒரு கல்யாண பத்திரிகையில என்னை மாப்பிள்ளையா போடுங்க சார். நல்ல ஒரு பொண்ணா பார்த்து பக்கத்துல போடுங்க சார். நான் சினிமா டைரக்டர். எல்லாம் படம் எடுத்தீங்க உறவுகளை பத்தி. மாப்பிள்ளை அவங்க தானே? ஆமா சார். அம்மாட்ட சொல்லுக்காரு. இல்ல சார், சாவுட்னா இப்போ கல்யாணம் விடுனா நான் தான் மாப்பிள்ளை ஆகணும், சாவுடலாம் நான் தான் பணம் ஆகணும். வாடறதுக்கான வழியை யோசியா ஐயா. உறவுங்கிறது துன்பத்துல கை கொடுத்து காப்பாத்துறதுங்கிறதுக்கு மகாபாரதத்துல இருந்து ஒரு நல்ல கதை சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. ஒரு வேடன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறான். அப்ப அந்த பக்கமா ஒரு மான் ஒண்ணு போச்சு. அந்த மானை பார்த்து அந்த அம்பை விட்டாங்க ஐயா. மான் மேல அந்த அம்பு படல, பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல பட்டுடுச்சு. அந்த விஷ அம்பு பட்ட உடனே அந்த மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரத்துல இருந்த கிளி பறவைகள் மற்ற ஜீவராசிகள் எல்லாமே வேற மரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த மரப்பொந்துல ஒரே ஒரு கிளி மட்டும் வசிச்சதுங்கய்யா. அந்த மரம் பட்டு போக அந்த கிளியும் அங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த காட்சியை வானத்திலிருந்து தேவேந்திரன் பார்த்தாங்கய்யா. பார்த்துட்டு இறங்கி வந்து அந்த கிளி கிட்ட கேட்குறாரு, ஏன் கிளியே, இந்த வனத்துல தான் உனக்கு நிறைய மரங்கள்லாம் இருக்குல்ல, நீ ஏன் இந்த பட்டு போன மரத்திலேயே கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கிளி சொல்லுதுங்கய்யா, நேற்று வரைக்கும் இந்த மரம் தான் எனக்கு ஒரு பாதுகாப்பான இருப்பிடத்தை கொடுத்துச்சு, உண்ண உணவு கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த மரம் பட்டு போச்சுங்கிறதுக்காக இந்த மரத்தை விட்டுட்டு நான் போகிறது தர்மமாகாது. அதனால் இந்த மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நானும் இருந்துட்டு கூடவே உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சுங்கய்யா. கிளி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாயி, கிளியே உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குறாருங்க. அப்போ கூட அந்த கிளி தனக்காக ஒரு வரம் கேட்காம அந்த மரம் நல்லபடியாக தழைச்சி வளரணும்னு தான் கேட்டுச்சு. உடனே அந்த மரமும் நல்லா தழைச்சி வளர்ந்துச்சு, அந்த கிளியும் நல்லா இருந்துச்சு. இது மாதிரி தானுங்கய்யா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம சொந்தக்காரங்க கஷ்டப்படுறப்ப நம்ம கை தூக்கி விட்டோம்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க, நாமளும் நல்லா இருப்போங்கிறத பற்றி தானுங்க அவங்க கிட்ட சொல்ல வந்திருக்கேன் நான். சபாஷ், உறவை என்ன அழகா விளக்குனீங்கம்மா, சூப்பர். சார் சாமியே சிம் கார்டுக்கு அலைதான், பூசாரி புது செல்லு கேட்டாராம். புது செல்லு, புது மொழியெல்லாம் எடுத்து விடுறியாத்தா? இப்படி இருக்கு இவங்க சொல்ற கதை. இந்த சொந்தக்காரங்க இருக்கா பத்தியலா, அவங்க எப்படி தெரியுமா, ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கி விடுவாங்க. சார் உறவுங்கிறாங்களே, அந்த உறவை பத்தி நானும் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. எங்க ஊர்ல எல்லாம் வரதட்சணை கொடுமை தலை விரிச்சு ஆடுது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 5 லட்சம் ரூபா இருந்தால் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 26 வயசாகி அந்த அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலை. அப்போ உறவினர்கள்லாம் சேர்ந்தாங்க, நீ ஏம்மா கவலைப்படுற, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த அக்காவுக்கு கல்யாணமும் நடந்துச்சு. கல்யாணம் ஆகி போன 3ஆம் நாள் ஒரு நியூஸ் வந்துச்சுங்க சார், அவங்க கணவருக்கு எய்ட்ஸுன்னு. அப்போ அந்த அக்கா துடிச்சாங்க, கண்ணீர் விட்டாங்க. அவங்க உறவினர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டாங்க. அந்த உறவினர்கள் சொன்னாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும், அது உன் தலையெழுத்து, அது உன் தலைவிதி, இதை சாக்கா வச்சுட்டு என் வீட்டுக்கு வந்துடாதேன்னு சொன்னாங்க சார். அந்த அக்கா துடிச்சாங்க, வேதனைப்பட்டாங்க. எண்ணி 3ஆம் மாதம் அவங்க புருஷன் இறந்து போயிட்டார். நடு தெருவில் இன்னைக்கு நிற்கிறாங்க சார். இதெல்லாம் விடுங்க சார், என் குடும்ப கஷ்டத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். இந்த பொண்ணு என்ன உறவினர்களை பற்றி இப்படி பேசுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். என் உறவினர்கள் என்னை காயப்படுத்தினதை கேளுங்க, நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப கஷ்டம். 1 ரூபாய்க்கு உப்பு வாங்கி போட முடியாத நிலமையில இருந்தோம் சார். எங்கள் அப்பா சைக்கிள் ஸ்டாண்டில் போயிட்டு தினமும் கொண்டு வர்ற அந்த 10 ரூபா காசை வச்சு ஒருவேளை கஞ்சி குடிப்போங்க சார். அவ்வளோ வேதனை எங்கள் வீட்டில். அப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் முடியாமல் வந்துடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோங்க சார். சார் சொன்னார், மூக்கில் சைனஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு, 2 மூக்குலையும் சதை வளர்ந்துருக்கு, எலும்பு தாறுமாறாக வளர்ந்துருக்கா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு. வலி இல்லை,
நேரா என் தாய் மாமன்ட்ட ஓடுனேன். மாமா, அம்மாவுக்கு இது மாதிரி சதை வளர்ந்துருக்கு, விட்டா செத்து போயிரும் போலுக்கு, ஒரு 25,000 ரூபா பணம் கேட்குறாங்க, குடுமாமான்னு சொன்னேன். நீ ஏன் கவலைப்படுறக்கா, உன் சொந்த தம்பி நான் இருக்கேன், உனக்கு 25,000 இல்லைக்கா 30,000 தர்றேங்க்கா, நீ கவலைப்படாதக்கா, எப்போக்கா வேணும்னு கேட்டாங்க. 3 மாசத்துல தா தம்பின்னு சொன்னாங்க. அந்த 3 மாசம் எங்கள் அம்மா கழிக்கப்பட்ட பாடு எனக்கு தாங்க சார் தெரியும். மூக்குனால மூச்சு விட முடியாம எப்போ அந்த 3 மாசம் வரும், எப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தாங்க. 3 மாசமும் வந்துச்சு. ஆப்ரேஷனுக்கு ரெடியெல்லாம் பண்ணிட்டு எங்கள் அம்மா போய் எங்கள் மாமாட்ட கேட்டாங்க, தம்பி ஆப்ரேஷனுக்கு பணம் தர்றேன்னு சொன்னியேப்பா கொடுப்பான்னு. நீ யாருன்னு கேட்டாங்க சார். நீ யாருன்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா துட்டிச்சாங்க. டே நம்ம கூட பிறந்தவடான்னு கேட்டாங்க. அதுக்கு எங்கள் மாமா என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ என் கூட பிறந்தவளா, கூட பிறந்தா பணம் வந்துடுமா, நீ செத்தாலும் பரவாயில்ல பொழைச்சாலும் பரவாயில்ல என் வீட்டை காலி பண்ணின்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் அம்மா சுருண்டு வந்து படுத்தாங்க, மூக்குனால மூச்சு விட முடியல. அந்த நேரத்தில் எங்கள் தாத்தா பாட்டி என் சின்ன மாமாவும் வந்து ஆறுதல் சொன்னாங்க. நீ ஏன் கவலைப்படுற, இப்போ ஆப்ரேஷன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருக்க, அந்த பிள்ளைக்கு என் சின்ன தம்பியை கல்யாணம் பண்ணி கொடு, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. எண்ணி 3ஆம் மாதம் எங்கள் மாமா பத்திரிக்கையோட வீட்டுக்கு வந்தாங்க. எதுக்கு தெரியுமா, அக்கா எனக்கு கல்யாணம், நாளைக்கு விடிஞ்சான கல்யாணம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், மாமா நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீனா தானே எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்ட, நான் எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா, என் மனசுக்குள்ளே இவ்வளோ ஆசையாக வளர்த்துட்டு எப்படி மாமா அடுத்தவங்க பொண்ணு கழுத்தில் உனக்கு தாலி கட்ட முடியுதுன்னு கேட்டேன். அப்போ எங்கள் மாமா சொன்னாங்க, அவங்க வீட்டில் 2 லட்சம் ரூபா பரிவனம் கொடுக்குறாங்க, உங்கள் வீட்டில் 10 பைசாவுக்கு வழி இருக்கான்னு கேட்டாங்க சார், கேவலம் பணத்துக்காக. அப்போ துடிச்சேன். ஒரு ஆட்டை குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு ஒரே தான் வெட்டுற மாதிரி என்னுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையும் தூள் தூளாக ஆக்கிட்டாங்க சார். அப்போ மனசு உடஞ்சி எங்கள் வீட்டில் கிடக்கும் போது என் தம்பி அங்கேருந்து வந்தான். அம்மா வயிறு பசிக்குதுமா சோறு போடுமான்னு கேட்டான். ஆனால் எங்கள்கிட்ட வழி இல்லை, தம்பி கொஞ்சம் பொறுத்துக்கையா, நைட்டு எப்படியாவது அப்பா 10 ரூபா காசு கொண்டு வந்து வந்துடுவாங்க, சாப்பாடு போடலான்னு சொன்னேங்க சார். அப்போ துடிச்சா, வழி இல்லை, சுருண்டு போய் ஒரு மூலையில் கிடந்தாங்க சார். அப்போ எங்கள் அம்மா சோறு வடிக்கிற பாத்திரத்தை நெளிச்சு விற்று 1.5 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுத்தாங்க சார் அவனுக்கு. அப்போ எழுந்திரிச்சு அந்த அவன் சொன்னா, அம்மா நமக்கு மாமாலாம் உதவி செய்யலை, எந்த உறவினரும் உதவி செய்யலை, நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோமா, இந்த சொந்தக்காரங்கள்ட்ட இருக்க வேண்டாம்னு சொல்லி மருந்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் கோழி வர உட்காந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேங்க சார். நீ கவலைப்படாதம்மா, இந்த ஜென்மம் இல்லைம்மா, அடுத்த ஜென்மத்தில் நிச்சயம் நான் உன் மகளாக பிறந்து ஆப்ரேஷனுக்கு பணம் கொண்டு வர்றேம்மா அப்படின்னு சொல்லி அழுதேன் சார். அந்த டயத்தில் என் தங்கச்சி ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தினா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதுங்க. அந்த பாட்டுனால எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறந்துச்சுங்க சார், எனக்குள்ள ஒரு வைராக்கியம் பிறந்துச்சு. நம்மளெல்லாம் உறவினர்கள் வெறுத்தாலும் என் உள்ளம் கைவிடலைன்னு எல்லாரையும் வாழ வைக்கிற திருப்பூருக்கு வந்தேன். அந்த திருப்பூர் என்னை கைவிடலைங்க சார். இன்னைக்கு நானும் ஒரு கம்பெனியில் சேர்ந்து மாதம் என் செலவு போக எங்கள் வீட்டுக்கு 1000 ரூபா பணம் அனுப்புகிறேன். அந்த பணத்தை வச்சு ஏதோ 3 வேளை இல்லைனாலும் ஒரு வேளை வயிறார எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்றாங்க சார். ஆனால் எங்கள் அம்மா எங்கே அந்த ஒரு வேளையும் சாப்பிட்டா மூச்சு விடாமல் போயிருமோன்னு நினச்சிக்கிட்டு அந்த சாப்பாடையே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் சார் சாப்பிடுவாங்க. அவ்வளோ கஷ்டம் நஷ்டம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க சார், நிச்சயம் 5 வருஷம் இல்லைங்க சார், 10 வருஷம் ஆனாலும் எங்கள் அம்மா ஆப்ரேஷனை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேங்க சார். ஆனா அது வரைக்கும் எங்க அம்மா உயிரோட இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன். நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனை பலிக்கும். உன்னுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்கு நிச்சயமாக நல்ல இதை படைத்த உனக்காக உதவுவார்கள். இந்த ஆபரேஷன் என்ன செலவு நினைக்கிறேமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 25,000 ரூபாய் சொன்னாங்க சார். இப்ப எவ்வளவா இருக்குன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக உனக்கு இறைவன் கண்ணை திறப்பார்.
இந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளர் வேலுச்சாமி கவுண்டர் அவர்கள் இதை கேட்டவுடன் மனமும் வந்து இந்த பெண்ணுடைய தாயாருடைய அந்த அறுவை சிகிச்சைக்காக 25,000 ரூபாயை மனமும் வந்து அளித்திருக்கிறார் என்பதை அவருக்கு உங்களுடைய பாராட்டுதலை இந்த பலத்த கைத்தட்டலோடு நீங்க சொல்வதை போல. ஐயா, அவங்கள நான் மனுஷனா நினைக்கலையா, தினம் தினம் நான் கும்பிடுற அந்த விநாயக பெருமானா நினைக்கிறையா. அந்த விநாயகர் நன்றி 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 ஐயா. இவங்க எல்லாமே நல்லா இருக்கிற உறவை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பெற்றெடுத்த தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கைகால் இருந்தும் நடக்க முடியாம, கண் இருந்தும் பார்க்க முடியாம, காதிருந்தும் கேட்க முடியாம, வாயிருந்தும் பேச முடியாம எத்தனை குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த தாய்மார்கள் தன் வாயால அந்த உறவை என்னைக்காவது சுமைன்னு சொல்லியிருக்காங்க ஐயா? சொல்லல சார். தொப்புள் கொடி ஈரம் காய்வதற்குள் குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுகிறார்கள். தாயின் மார்பகத்தில் பாலருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறிநாய்களின் பசிக்கு இரையாகின்றன சார். ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பை தொட்டியில வீசிட்டு போறாள்ல, அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. உறவுங்கிறதெல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டா பேசுறாங்க. உறவு என்பது கடல் மாதிரிங்க. அதுல முக்குளிச்சாத்தானுங்க முத்தெடுக்க முடியும். இப்படி கைய வாரி வாரி அணைச்சு நீச்சல் அடிச்சாத்தானுங்க கரை சேர முடியும். கரை சேர்ந்தாத்தானுங்க நாமளும் பக்குவமா வாழ முடியுங்கிறதா உறவு சுமை இல்லைங்க. உறவுன்னா கடல் மாதிரி தான். ஏன்னா அதுல எப்ப புயல் வருது, எப்ப சுனாமி வருது, எப்ப பூகம்பம் வருது எவனுக்குமே தெரியாது சார். எத்தனை பேரை கொண்டுட்டு போட்டு அந்த கடல். என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வருங்கிறதுக்காக யாரும் கடற்கரைக்கே போகாம இருக்காங்களா? என்னைக்கோ வர சுனாமியை மட்டும் பேசுறியா? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு பாடினதும் அதே கடற்கரையில தானே. சுனாமி சுனாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த சுனாமி வந்த துக்கத்தை கூட நாங்க சுமையை எடுத்துக்காம சுகமா இருந்து பக்குவப்படுத்தினாங்க நம்ம தமிழ்நாடு. தயவு செய்து மறந்துடாதீங்க. இன்னைக்கு நாட்டுல எத்தனை குழந்தைங்களுக்கு பெற்றோர்கிட்ட இருந்து முழு அன்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு தாலாட்டு பாடி தூங்க வைப்பா, அதுக்கு பேரு அன்பு தாலாட்டு. இன்னைக்கு வேலைக்கு போற அம்மா தன்னோட குழந்தைய தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறான், அது அவசர தாலாட்டு. என்ன தெரியுமா? சோலைக்குள் பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே, வேலைக்கும் போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுறங்கு, 9 மணியானால் உன்னப்பா சொந்தமில்லை, 9:30க்கு உன்னம்மா சொந்தமில்லை, தாயென்று காட்டுவதற்கும் தழுவி அணைப்பதற்கும் ஞாயிற்றுக்கிழமை வரும் நல்லவளே கண்ணுறங்கு. சார், பெத்த பிள்ளைங்களை கொஞ்சிறதுக்கு கூட 4 கிழமைன்னு பாக்குறாங்களே, இது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவா இருக்கும் சொல்லுங்க. ஆனால் அந்த தாயும் தந்தையும் பிழைக்க சென்றிருக்கின்ற காரணத்தால் தான் தாலாட்டு கூட பாட முடியவில்லையே. சார், எங்களுக்கு அவங்க காசு தேவையில்ல சார், அவங்க பாசம் தான் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு தாய் தந்தை இழந்த எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய உறவினர்கள் வீட்டில இருந்து வளர்ந்துட்டு வர்றாங்க. அவங்கள சில பேருடைய வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கு, பல பேர் சொல்ல முடியாத அளவு பிரச்சனைகளுக்கு இடையில தான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சின்ன பையன் ஒருத்தரோட பர்ஸ் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். போலீஸ்காரங்க பிடிச்சி அவனை என்கொயரி பண்றப்போ அம்மா அப்பாவை இழந்துட்டான். சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்து வளர்ந்துருக்கான். அவங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க. சின்ன பையன் வீட்டுல இருக்க முடியாம வெளியில ஓடி வந்துட்டான். வந்தவன் என்ன பண்ணுவான்? வயிற்று பசிக்காக பிட் பாக்கெட் தொழில ஈடுபட்டுட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, IAS IPS செலக்ஷன் லிஸ்ட்ல தொங்க வேண்டிய போட்டோ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யார் சார்? அந்த உறவுகள் தானே. இன்னும் அந்த பையனுக்கு ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்துக்கலாம். அவங்க எல்லாம் எங்க போனாங்க? துன்பத்தில் எங்களுக்கு உறவுகள் கை கொடுக்குதுன்னு சொல்றீங்களே, அந்த பையனோட துன்பத்துல கை கொடுத்தாங்களா? இதே மாதிரி மாற்றாந்தாய் கொடுமையில மாட்டிக்கிட்டு எத்தனை குழந்தைகளுடைய லட்சியங்கள் பாதிக்கப்படுது தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய உறவையும் தன்னுடைய தாய் நாட்டையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட உறவுகளை பார்க்கணும்னு அவங்க திரும்பி வர்றப்போ பெற்ற உறவு தன்னோட கடனை அடைக்கிறதுக்கு தன்னோட பையன் எவ்வளவு பணம் கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குது. சகோதர உறவு நம்ம அண்ணன் நமக்கு என்ன வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்குது. ஆக மொத்தத்துல அவன் எப்படி வருவான்னு எதிர்பார்க்கல, என்ன கொண்டு வருவான்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு தொந்தரவா இருக்குங்க சார் மனதளவுல. அப்ப உறவு என்பது என்ன கொண்டு வருவாய், வரவை எதிர்பார்ப்பது தான் உறவு என்று சரண்யா சொல்கிறார். எஸ் சார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளுமே அவருக்கு பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியில உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சௌரிபாளையத்தைச் சேர்ந்த
ஷைனி என்ற குழந்தையின் தாய் தந்தை இங்கே மேடை கிடைக்கின்றேன். வணக்கம். பார்த்தீங்கன்னா உனக்கு என்னம்மா வயசு? 10 வயசு. ஆனா இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, உடல் வளர்ச்சியே இல்லை. இதோட வெயிட் எவ்வளவுமா? 10 கிலோ. இந்த குழந்தை வந்து எத்தனாம் வகுப்பு படிக்கிற? 4th ஸ்டாண்டர்ட். இந்த குழந்தையை பத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, சொல்லுங்க. அது என் குழந்தை பிறந்தப்பங்க 900 கிராம் தான் இடம் இருந்ததுங்க. 2 உருளைக்கிழங்கு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும், ஒரு தலை ஒரு வயிறு. உத்து பார்க்கணும் குழந்தைய. நான் போய் தஞ்சாவூர்ல இந்த குழந்தைய பார்க்கும்போது நான் சொன்னேன், என் ஜோப்பில் போகிற அளவுக்கு கூட அந்த குழந்தை இல்லையே, இது எப்படி பொழைக்க போகுது அப்படின்னு கேட்டேன். தாய்ப்பாலும் குடிச்சு வளரல, ஏன்னா அவளுக்கு வந்து சப்பி குடிக்கிறது தெரியல, அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாதங்காட்டி சப்பி குடிக்க முடியல. 3 வருஷம் அந்த குழந்தை குப்புற படுக்கல, அப்படியே மணக்கெல்லாம் படுத்துட்டு இருந்தது. 3 மாசம் குழந்தைய குளிக்க வைக்கும் கூட கிடையாது. நைட்டும் பகலும் தூங்காம வளர்த்தணும். நீங்க என்னமா நினைக்கிறீங்க? இந்த ஒரு தாய் என்ற முறையில் இந்த குழந்தையை வளர்ப்பது உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? எனக்கு வந்து கஷ்டமாவே இல்லைங்க. 5 வருஷமா அந்த குழந்தைக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயா இருந்தது. இப்பதான் சமீப காலமாக அவளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது குறைஞ்சது அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் போடணும். 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு டாக்டருக்கு சொல்றாங்க. எங்கனால அந்த அளவுக்கு வசதி இல்லை. குழந்தைகளை வளர்த்துறது வந்து எனக்கு வந்து சுமையாவே நான் நினைக்கல, சுகமாக நினைக்கிறேன். நான் எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து கிடைச்சது ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனையோ குழந்தைங்க மூளை வளர்ச்சி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இந்த குழந்தைக்கு உடல் வளர்ச்சி இல்லாட்ட இந்த குழந்தை எப்படி படிக்குது? படிக்கிறதுலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க. 600 மார்க்ல ஒரு 6 மார்க்ஸ் தான் கம்மியா எடுப்பாங்க. உடல் வளர்ச்சி இல்ல, ஆனா அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது. நீ படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறமா? கலெக்டர். பாரு, நீ கலெக்டர் ஆகணும்னு எல்லாரும் கை தட்டுறாங்க. நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறடா ராஜா? என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, அதனால. ஒரு குழந்தை உடல்ல இல்ல எடை, ஆனா தான் வளர்ந்து பின்னாடி பெரிய கலெக்டர் ஆகணும். நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு கேட்டா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் உதவணும்னு சொல்லுத. இதுதான் சார் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. என்ன உயர்ந்த உள்ளம். உனக்கு படிக்கிறத தவிர வேற என்னடா தெரியும்? பாட்டு நல்லா பாடுவியா? உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை மேய்க்க பக்கத்துல வச்சு பாடுறா செல்லம். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஆ ஆ ஆ